கீழே விழப்போன அதிதியை அர்ஜுன் பிடிக்க, அதிதி அவனின் வெற்று மார்பில் ஒட்டிக்கொண்டு நின்றாள். அர்ஜுனின் கை அதிதியின் இடுப்பில் இருப்பதும், அதிதியின் கை அவனின் ஆடையில்லாத மேனியை பிடித்திருப்பதும் இருவருக்குமே உள்ளுக்குள் படபடப்பாக இருந்தது. அர்ஜுன் அவளை கட்டிக்கொண்டபடியே, "என் ரூம்ல நீ என்ன பண்ணிட்டு என்று அவள் காதில் மெலிதாக கேட்டான். அது புடவ கழண்டு விழுந்துருச்சு, அதுக்குதான் தெரியாம உங்க ரூம்குள்ள வந்துட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க என்றாள். அப்போது சரியாக சந்திரிகாவும் மோகனும் அர்ஜுனை அழைத்துச் செல்வதற்காக அவனின் அறையை திறக்க, அவர்கள் இருவரும் இப்படி ஒரு கோலத்தில் கட்டிப்பிடித்துக் கொண்டு நிற்பதைக் கண்ட மோகன் அதிர்ச்சியில் உறைந்தார். மோகனும் சந்திரிகாவும் சிலை போல் நிற்பதைக் கண்டு மற்றவர்களும் அங்கு வந்து பார்க்க, ரங்கநாயகியும் காஞ்சனாவும் அதிர்ந்து போயினர். இருவரும் விலகி நிற்பார்கள் என்று காஞ்சனா நினைத்தால், அதிதி புடவை இல்லாமல் இருப்பதால் அதிதி யாரும் பார்த்திடக்கூடாது என்று அர்ஜுனை மேலும் நெருங்கி அவன் நெஞ்சோடு தன்னை அணைத்துக் கொண்டு நிற்க, அர்ஜுன் அதிதியை மறைத்தபடியே கீழே கிடந்த சேலையை எடுத்து அவள் மீது போர்த்திவிட்டான். போர்த்திய பிறகும் அவளை விலக விடாமல் தன்னோடு அணைத்து அவளை பிடித்து கொண்டான். அர்ஜுன் கோபமாக அவர்களை பார்த்து, "உங்க யாருக்கும் மேனஸ் தெரியாதா? அடுத்தவங்களோட பெட்ரூம்குள்ள இப்படிதான் பெர்மிஷன் இல்லாம எட்டி பாப்பீங்களா? சரி, அதான் பாத்துட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு இன்னும் நின்னுட்டு இருக்கீங்க? கிளம்புங்க" என்று சொல்ல, மோகன் சந்திரிகாவிடம், "அதிதியை கூட்டிட்டு வா" என்று பல்லொடுக்கில் சொல்லிவிட்டு சென்றார். மோகன் பின்னாடியே அனைவரும் சென்றுவிட, சந்திரிகா அதிதியை பார்த்து, "அதிதி, சீக்கிரம் கீழே வா" என்று சொல்லிவிட்டு அவளும் சென்றுவிட, அர்ஜுன் கதவை லாக் செய்துவிட்டு மீண்டும் அதிதியிடம் வர, அதிதி தலை குனிந்தபடி நின்றிருந்தாள். அர்ஜுன் அவளை பார்த்து, "சீக்கிரம் புடவையை கட்டிட்டு கிளம்பு" என்றான். அதிதி பரிந்து கொண்டே, "எனக்கு புடவை கட்ட தெரியாது" என்றாள். "அப்போ வேற ட்ரெஸ் போடு" என்றான். "ட்ரெஸ் எல்லாம் என் ரூம்ல இருக்கு" என்று அதிதி சொல்ல, பெருமூச்சு விட்ட அர்ஜுன், "என்னை பார்த்து நில்லு" என்றான். அதிதியும் திரும்பி நிற்க, அவளிடம் இருந்த புடவையை பிடுங்கி எடுத்தான். அதிதி இரு கைகளையும் கொண்டு தன் உடலை மறைக்க முயற்சி செய்ய, "கையை எடு, புடவையை கட்டிவிடுறேன்" என்று அர்ஜுன் சொல்லி, புடவைகளை அழகாக மடிப்பெடுத்து அவளுக்கு கட்டிவிடுவதற்குள் எத்தனை முறை அவன் மீது மோதி விழுந்திருப்பாள் என்று எண்ணிக்கையே இல்லை. மிகவும் நேர்த்தியாக அவளுக்கு கட்டிவிட்டவன் கடைசியாக புடவையின் கொசுவ மடிப்புகளை எடுத்து அவளிடம் கொடுத்து, "இதை நீயே பண்ணிக்கோ, இதுக்கு மேல என்னால பண்ண முடியாது" என்றான். அதிதியும் அதை கையில் வாங்கி தன் இடுப்பில் சொருக பார்க்க, அவள் செய்யும்போது மட்டும் அவன் எடுத்துக் கொடுத்த மடிப்பு கழைந்து கொண்டு வர, அவள் பாவமாக அவனை பார்த்து, "அர்ஜுன்" என்று அழைக்க, அவன் திரும்பி அவளை பார்த்தான். அவள் அவனிடம், "இத கரெக்டா பண்ண முடியல, சேச்சியை வர சொல்றீங்களா" என்று இயலாமையுடன் அவள் கேட்க, அவன் கடுப்பாக அவளை பார்த்து, "இப்படியே போகட்டுமா" என்று கையை விரித்து கேட்டான். அதிதி அவனை மேலும் கீழுமாக பார்த்தாள். அவளுக்கு புடவை கட்டிவிட்டவன் அவன் இன்னும் துண்டோடுதான் இருந்தான். அதிதி அப்பாவி போல் விழித்து கொண்டிருக்க, அவளிடமிருந்த அந்த கொசுவ மடிப்புகளை களையாமல் வாங்கியவன், "மூஞ்ச அப்படி வைக்காத, சாதாரணமாவே உன் மூஞ்சையெல்லாம் பார்க்க முடியாது, நானே பண்ணிவிடுறேன், அதுக்கப்புறம் கை அங்க பட்டுடுச்சு இங்க பட்டுடுச்சுன்னு குறை சொல்லாத" என்று சொல்லி அந்த மடிப்புகளை அவள் இடுப்பில் சொருக, அவன் கை அவளின் படக்கூடாத இடத்தில் பட, "அர்ஜுன்" என்று கத்தி கூச்சலிலும் அவமானத்திலும் அவனின் தோளை அவளின் விரல் நகங்கள் பதியும் அளவிற்கு அழுத்தி பிடித்து கண்ணை மூடிக்கொண்டு நிற்க, அர்ஜுனின் உதட்டில் ஒரு மென் புன்னகை வந்தது. கையை சட்டென எடுத்துக்கொண்டவன், "சாரி" என்றான். அதிதி கண்களை திறக்க, அவள் கண்கள் கலங்கி போயிருந்தது. அதிதி அவனின் முகத்தை பார்க்க முடியாமல் பார்வையை தாழ்த்த, அப்போது அவன் நெஞ்சில் பச்சை குத்தியிருந்த பெயரின் மீது பார்வை பதிந்தது. அர்ஜுனும் அவளின் பார்வையை கவனிக்க, அப்போதுதான் அவனுக்கும் ஞாபகம் வந்தது. தன் கை கொண்டு அந்த பெயரை மறைத்தவன், "இத அப்பா பார்த்திருப்பாரா" என்று யோசிக்க, ஆனால் அதிதி அர்ஜுனை கட்டிக்கொண்டிருந்ததால் அவன் நெஞ்சிலிருந்த பெயர் யாருக்கும் தெரியவில்லை. அதிதியுமே இப்போதுதான் பார்க்கிறாள். அர்ஜுன் அதிதியை பார்த்து, "அதான் புடவை கட்டிட்டல்ல, கிளம்பு இங்கிருந்து" என்று கடுப்பாக சொல்ல, அதிதி கண்களை துடைத்துக்கொண்டு அங்கிருந்து நகர்ந்தாள். அவள் கதவை திறக்கும் தருவாயில் அதிதி கீழே சென்றாள். தன் பாட்டி அவளை சும்மா விடமாட்டார்கள் என்று அர்ஜுனுக்கு தோன்றவே, அர்ஜுன் அவளை பார்த்து, "அதிதி, நில்லு" என்றான். அதிதியும் அவனை திரும்பி பார்க்க, "நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன், அது வரைக்கும் இங்கே இரு" என்றான். அதிதியும் எதுவும் பேசாமல் அமைதியாக நிற்க, அர்ஜுன் தன்னுடைய உடைகளை எடுத்துக்கொண்டு உடை மாற்றும் அறைக்குச் சென்றான். சிறிது நேரத்தில் உடையை அணிந்து கொண்டு வெளியே வந்த அர்ஜுன் அதிதியை அழைத்துக்கொண்டு கீழே இறங்கினான். கீழே நின்றிருந்தவர்கள் அனைவரும் அவர்களைத்தான் பார்த்தனர். காஞ்சனா ரங்கநாயகியிடம், "பாத்தியாமா,
புருஷன் பொண்டாட்டி மாதிரி ஜோடி போட்டுட்டு வர்றத என்று காதை கடித்தாள். ரங்கநாயகியும் விடுடி, இவளுக்கு ஒரு வழி வெச்சிருக்கேன் என்றாள். அதிதி கீழே இறங்கி வந்தவுடன் அவளை இதே காரணமா வச்சு வீட்டை விட்டு வெளியே துரத்த நினைத்த அர்ஜுனின் பாட்டியும் அவர்கள் ஜோடியாக வருவதை பார்த்து வாயை இறுக்கி மூடிக்கொண்டு நின்றார். அவர்களின் ஜோடியை பார்த்து சந்திரிகாவுக்கும் சேச்சிக்கும் தவிர வேறு யாருக்கும் சந்தோஷமில்லை. மோகனின் முகத்தில் ஈ ஆடவில்லை. ஏனென்றால் அர்ஜுனுக்கு அதிதியை திருமணம் செய்ய துளி கூட விருப்பமில்லை. அதிதி அர்ஜுனின் பிடியில் சிக்கினால் நிச்சயம் அவளை வதைத்தே கொன்றுவிடுவான் என்பதுதான் அவரின் எண்ணம். ஆனால் அவரின் மகனுக்குள்ளிருக்கும் காதல் யாரும் அறியாதது. அதேபோலதான் மோகனும் அறியவில்லை. அர்ஜுனும் அதிதியும் கீழே வந்த பிறகு மோகனின் குடும்ப முறைப்படி சில சம்பிரதாயங்கள் செய்யப்பட்டன. அதை முடிக்கும்போது அர்ஜுன் தன் தாய் தந்தை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினான். ரங்கநாயகி தன் மகள் காஞ்சனாவை பார்த்து முறைக்க, ரங்கநாயகியின் பார்வைக்கான அர்த்தம் புரிந்து கொண்டவள் அர்ஜுனுடன் சேர்ந்து நின்று அவர்களின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வேகமாக நகர்ந்த காஞ்சனா அதிதியின் காலை தெரியாமல் தட்டிவிட்டு செல்ல அதிதியும் சேர்ந்து கீழே விழுந்தாள். மோகன் மற்றும் சந்திரிகாவின் கால்களுக்கு கீழே அர்ஜுனும் அர்ஜுனின் வலப்பக்கத்தில் அதிதியும் இடப்பக்கத்தில் காஞ்சனாவும் கிடந்தனர். அர்ஜுனும் இரு பக்கத்திலும் திரும்பி அதிதியையும் காஞ்சனாவையும் மாறி மாறி முறைத்தவன், என்ன பொங்கலா தராங்க, இப்படி அவசர அவசரமா வந்து விழுகிறீங்க, ஒவ்வொருத்தரா வந்து ஆசிர்வாதம் வாங்க தெரியாதா என்று பல்லை கடித்துக்கொண்டு இருவரையும் அதட்டினான். மூகன் அவர்களிடம், சரி சரி எழுந்திரிங்கப்பா என்று சொல்ல மூவரும் எழுந்து நின்றனர். மோகனும் சந்திரிகாவும் அவர்கள் மூவருக்கும் குங்குமத்தை வைத்துவிட்டு இனிப்பை ஊட்டிவிட்டு ஆசிர்வதித்தனர். அதன்பின் அங்கே எல்லோரும் கலகலப்பாக இருக்க அர்ஜுனின் பாட்டி மோகனை பார்த்து, மோகன், இன்னிக்கே எல்லா பாட்டியும் வச்சிருக்க வேண்டியதுதானே, எதுக்காக நாளைக்கு பாட்டி வச்சிருக்க என்று கேட்டார். மோகனும் அவரை பார்த்து, எல்லாம் காரணமாதான் மாதாஜி என்றார். அர்ஜுனின் பாட்டியும் கடுப்பாக, என்ன காரணமோ, நீ பண்றது எதுவுமே சுத்தமா எனக்கு பிடிக்கல என்று சொல்லி அங்கிருந்து சென்று விட்டார். அதிதி சேச்சியிடம், அக்கா, காலையில நடந்தத பத்தி ஏன் யாருமே எதுவுமே கேட்கல என்று கேட்டாள். அர்ஜுன் தம்பி இருந்தாரில்ல, அதான் யாரும் எதுவும் பேசல என்று சேச்சி கூறினாள். அதிதி பயத்துடனே, அப்போ அர்ஜுன் வெளியில கிளம்பிட்டா ஏதாவது பேசுவாங்களா அக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்று சேச்சியிடம் புலம்பிக் கொண்டிருந்தாள். அங்கே போன் பேச வந்த அர்ஜுன் இவர்கள் பேசுவதை ஜன்னல் வழியாக அவன் காதில் விழுந்தது. அர்ஜுன் பல்லை கடித்துக்கொண்டு, இவ எதுக்கு இப்படி எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருக்கா என்று மனதிற்குள்ளேயே அவளை கடிந்து கொண்டவன் அதிதி அறைக்கு சென்ற பிறகுதான் அர்ஜுனும் அறைக்கு சென்றான். அர்ஜுன் இருந்ததால் அர்ஜுனின் பாட்டி அதிதியை எதுவும் சொல்ல முடியாமல் போனது. அடுத்த நாள் அழைத்திருந்த விருந்தினர் அனைவரும் வந்தனர். யாழினியும் பாரியும் அங்கே வந்தனர். பாரி யாழினியிடம் நலம் விசாரிக்க வர தன் தந்தை சொல்லியது அவளுக்கு நினைவு வந்தது. அதனால் பாரியை வேண்டுமென்றே யாழினி புறக்கணித்துச் சென்றாள். பாரி அவளின் நடவடிக்கையை பார்த்து முகம் சுருங்கிக் கொண்டான். அவள் அவனை வேண்டுமென்றே அவமானப்படுத்தியது போல் அவனுக்கு இருந்தது. பிரவேந்திரன் அங்கு தனியாகத்தான் வந்தான். அதிதி அவனிடம் அவனின் குடும்பம் வராததை பற்றி கேட்க, அதிதியை பற்றி பிரவேந்திரன் வீட்டில் சொல்ல அவர்கள் காதலுக்கு பிரவேந்திரனின் அம்மா சம்மதிக்கவில்லை. அதனால்தான் அவன் மட்டும் இங்கு தனியாக வந்தான். இதை அவனிடம் சொல்ல முடியாமல் பிரவேந்திரன் ஏதேதோ காரணங்களை சொல்லி சமாளித்தான். அதிதிக்கு பிரவேந்திரனுடன் பழகுவது மனதளவில் பெரும் குற்ற உணர்வை உருமாக்கியது. ஒரு திருடன் அவளுக்கு முத்தம் கொடுத்ததையும் அர்ஜுனுடன் அவளுக்கு ஏற்பட்ட நிகழ்வையும் பிரவேந்திரனிடம் சொன்னால் அதை அவன் எவ்வாறு எடுத்துப்பனோ என்று தயக்கமிருந்தது. பிரவேந்திரனிடமிருந்து விலகிவிடலாம் என்று நினைத்தாலும் அன்று அவளின் மானத்தை காப்பாற்றியவனை தவிர வேறு யாரை தன் மனம் ஏற்றுக்கொள்ளும் என்று குழப்பமும் தோன்றியது. அதிதி கீழே பிரவேந்திரனுடன் பேசிக் கொண்டு இருப்பதை பார்த்து முகம் சுளித்து கொண்ட பாரி அர்ஜுனை தேடி அவன் அறைக்கு வந்தான். அங்கு அர்ஜுன் ராதிகாவை பற்றி நினைத்துக்கொண்டு ஈரம் படிந்த விழிகளோடு அமர்ந்திருப்பதை பார்த்த பாரி, டே, நீ எதுக்குடா இப்படி உட்கார்ந்திருக்க? அங்க அதிதியே நல்ல சிரிச்ச முகமா இருக்கா. நீ என்னமோ அவங்களுக்கு சொந்த பையன் மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. எழுந்து வாடா, இல்லனா அதிதிய மொத்தமா அவன் தள்ளிட்டு போயிடுவான் என்றான். அர்ஜுனும் தன் மனதை நிலைப்படுத்திக் கொண்டு தயாராகினான். அனைவரும் கூடியிருக்க 4 வெயிட்டர் சேர்ந்து ஒரு பெரிய கேக்கை கொண்டு வந்து அவர்கள் முன் வந்தனர். அந்த கேக் வைக்கப்பட்ட மேசைக்கு முன்னாலிருந்த ஒரு பெரிய ஸ்கிரீனில் அனைவருக்கும் தெரியும்படி ஹாப்பி பர்த்டே அதிதி என்று அவளின் போட்டோவுடன் ஒளிர அங்கு வந்த அனைவரும் கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். ஆனால் குடும்பத்தினர் அனைவருக்கும் அதிர்ச்சிதான். அர்ஜுன் அறையிலே தயாராகிக் கொண்டிருக்க
பாரி மட்டும் எல்லாரும் இருக்கும் இடத்திற்கு வந்தான். அங்கு பெரிய சலசலப்பே நடந்து கொண்டிருந்தது. அர்ஜுனன் பாட்டி மோகனிடம், இவளுக்கு எதுக்கு நாம பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணணும் என்று மோகனிடம் கத்திக் கொண்டிருந்தார். ரங்கநாயகியும் உடன் சேர்ந்து கொண்டு, அதுதானே, ஒன்றுமில்லாத அன்னடாங்காட்சிக்கு பிறந்த நாள் ஒண்ணுதான் குறைச்சல். சந்திரிகா, ஒரு வேலைக்காரிக்கு பிறந்த நாள் கொண்டாடதான் எங்கள வர சொன்னியா? எங்கள வர வச்சு அவமானப்படுத்திட்ட என்று பொரிந்தாள். இவர்கள் பேசுவதையெல்லாம் கேட்ட அதிதிக்கு மனம் தாங்கவில்லை. பிரவேந்திரனும் என்னவென்று ஒரு வார்த்தை கூட கேட்காமல் நின்று வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டிருந்தான். அதிதிக்கும் வாய் திறந்து பேச வரவில்லை. எப்போதுமே அர்ஜுன் கண்ணில் சிக்கிவிடக்கூடாது என்று நினைக்கும் அதிதி முதல் முறையாக அர்ஜுன் தன் அருகில் இருந்திருந்தால் பரவாயில்லையே என்று தோன்றியது. அர்ஜுனின் பாட்டி மோகனை பார்த்து, மோகன், இப்போவே இவளை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பு என்று கோபமாக பேசி நிற்க, இவர்களை எப்படி சமாளிக்க என்று தெரியாமல் மோகனும் சந்திரிகாவும் நின்று கொண்டிருக்கும்போது, அதித்தி எங்கேயும் போகமாட்டா, அவ இந்த வீட்லதான் இருப்பா என்று கணீர் குரல் வந்த திசையே அனைவரும் திரும்பி பார்க்க, கருப்பு நிற கோட் சூட் அணிந்து கொண்டு அவர்களை கண்களை சுருக்கி ஒவ்வொருவரையும் பார்வையாலே துளைத்து கொண்டிருந்தான் அர்ஜுன். அதித்திக்கு அப்போதுதான் மனதில் ஒருவித தைரியமே வந்தது. அர்ஜுனின் பாட்டி அர்ஜுனிடம் வந்து, புதுசா உனக்கென்ன அர்ஜுன் அதித்தி மேல பாசம் என்று கேட்டார். மாற்றம் ஒன்றே மாறாதது தாதி என்று தனது கோட்டை சரி செய்தபடி அவரை பார்த்து சொன்னான். அர்ஜுன், இவளுக்கு பணம் செலவு பண்ணதான் நாம சம்பாதிக்கிறோமா? இவளுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? நாம எதுக்காக இவளை இங்க தங்க வைக்கணும் என்று அர்ஜுனன் பாட்டி கேட்டார். அப்படி ஒரு காலத்துல அதித்தியோட அப்பா நினைச்சிருந்தா உங்க பையன் இப்படி நின்னுட்டு இருக்க மாட்டாரு. ஏன் அப்பா, அதான் உங்க பையன் மிஸ்டர் மோகன் மேக்தா, எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கும்போது அவங்க 2 பேரையும் நீங்க வீட்டை விட்டு வெளியே துறக்கினதுக்கு காரணமே எங்க அப்பா காசு இல்லாம எங்க அம்மாவை விட்டுட்டு திரும்ப வந்துடுவாருன்னு நினைச்சுதானே. ஆனா அவர் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து பிசினஸ் பண்ணி ஒரு நல்ல இடத்துக்கு வந்த பிறகு, இனிமே உங்க பையன் எங்க அம்மாவை விட்டுட்டு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்ச பிறகுதானே என்ன காரணமா வச்சு திரும்பவும் உங்க பையனை ஏத்துக்கிற மாதிரி நடிச்சிங்க. நீங்களே ஒரு சுயநலவாதிதான் தாதி என்று சொல்லி தன் பாட்டியை பார்க்க, அவரும் மலை விழுங்கிய மகாதேவன் போல் வார்த்தையே வராமல் நின்றிருந்தார். அர்ஜுன் அப்படியே பார்வையை ரங்கநாயகி பக்கம் திருப்ப, நீங்க தானே என் அத்தை, ரொம்ப பாசக்கார அத்தை. என் அம்மாவை எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே அனுப்பின பெரிய மனுஷி. எங்க அப்பா பெரிய பணக்காரர்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நல்லவங்க மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்து எங்க அம்மாவை அழைத்துட்டு போய் சாக கடந்த அவங்க அண்ணனை பார்க்க வச்சிங்க. பணத்துக்கு ஆசைப்பட்டு எங்க அம்மாவை அவங்க அண்ணன் கூட சேர்த்து வச்சிருந்தாலும் எங்க அம்மாவுக்கு அது ரொம்ப பெருசு. அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நீங்க இன்னைக்கு வீட்டுக்குள்ள நிக்கிறீங்க. இங்க குடுங்கம் சொல்லிட்டு இருக்கிற அத்தனை பேருமே சுயநலவாதிதான். எங்க அப்பா அன்னைக்கு 1 ரூபா கூட இல்லாம நடுத்தெருவுல நிக்கும்போது எதையும் எதிர்பார்க்காம உதவி செஞ்சது இங்க நிக்கிற அதிதியோட அப்பா ராமநாதன் தான். அவருக்கு நன்றிக்கடனா அவர் பொண்ணுக்கு எவ்வளவு செஞ்சாரும் அது ஈடாகாது. உங்க யாருக்கும் அதிதிய பத்தி பேச தகுதியே இல்ல. அதிதி இந்த வீட்டு பொண்ணு. இந்த ஃபங்க்ஷன் அவருக்காக தான். விருப்பம் இருக்கிறவங்க இருக்கலாம், இல்லாதவங்க கேட் திறந்துதான் இருக்கு, தாராளமா வெளியே போகலாம் என்று அர்ஜுன் பேச, தன் மகனை பார்த்து மோகனுக்கே மெய்சிலிர்த்து விட்டது. பாரியும் யாழினியும் அர்ஜுன் அதிதிக்காக பேசியதை கேட்டு சிரித்த முகத்துடன் தன்னுடைய போனில் வீடியோ எடுத்துக் கொண்டிருந்தனர். ஓரமாக நின்று வாய்பிளந்து அர்ஜுனை பார்த்து கொண்டிருக்கும் அதிதியை பார்த்த அர்ஜுன் அவளின் கையை பிடித்து கேக் இருக்கும் இடத்திற்கு அழைத்து வந்தான். அதிதி பிரமிப்பில் அவன் இழுப்புக்கு ஒரு பொம்மை போல் போனாள். கேக் முன்னாடி நிறுத்தி வெட்ட சொல்ல அவள் அர்ஜுனையே பார்த்து கொண்டு நிற்க, அர்ஜுன் அவள் தோள் மீது கை போட்டு தன்னோடு அணைத்தபடியே அவளின் கையை பிடித்து கேக்கை வெட்ட வைத்து ஒரு சிறு துண்டு கேக்கை எடுத்து அவள் வாயில் வைத்து ஊட்டிவிட்டான். அந்த இடம் ஆட்டம் பாட்டம் என கலகலப்பாக மாற ரங்கநாயகியும் காஞ்சனாவும் எரிச்சல் தாங்க முடியாமல் உள்ளே சென்றனர். அர்ஜுனின் பாட்டிக்கு அர்ஜுனையும் அதிதியையும் சேர்த்து வைத்து பார்க்க பார்க்க உள்ளுக்குள் கொழுந்துவிட்டு எரிந்தது. பிரவேந்திரனுமே அவர்களின் இணைப்பை பார்த்து கடுப்பின் உச்சத்தில்தான் இருந்தான். ஆனால் அதிதிக்கு மட்டும் அர்ஜுன் என்று புதுசாக தெரிந்தான்.